ஜூஸியான ஜிலேபி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்டியான இந்த ஜிலேபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் தயிர், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய், 1 கப் சுகர், 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. ஒரு பவுலில் எடுத்து வச்சிருந்த 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுள்ள புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். 1/4 கப் தண்ணியை மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஜிலேபி புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட வேண்டாம், தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூடவே கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கலந்து வச்ச மாவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக பைப்பிங் பேக் இருந்தால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதியளவு ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பிடிச்சி புளியறதுக்கு வசதியாக இருக்கும். மேலே எக்ஸஸாக இருக்கிற கவரை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயில் புளியறதுக்கு முன்னாடி சின்னதாக கட் பண்ணிவிட்டு புளிஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சுகர், 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாகுபதம் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதும் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லேசாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். கடைசியாக வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கடைசியாக இந்த மாதிரி எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கும் போது நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே கிறிஸ்டல் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் எலுமிச்சப்பழ சாறு சேர்க்குறோம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஜிலேபியை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ளாட்டான ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான தீயில இருக்கணும். கவரோட எட்ஜில் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஜிலேபியை புழிஞ்சு விட்டுக்கோங்க. கவரை ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாமல் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜிலேபி நல்லா ஷேப்பாக சூப்பராக கிடைக்கும். பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு புளியும் போது கஷ்டமாக இருக்கும். 4-5 ஜிலேபி புளிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக புளிய வந்துடும். எண்ணெயை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக தீயில வச்சிங்கன்னா உள்ளே சரியாக வேகாது, கிறிஸ்பாக கிடைக்காது. அதனால் மிதமான தீயிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. புளிஞ்ச உடனே திருப்பி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெருசாக சின்னதாக எந்த சைஸில் வேணாலும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம கரண்டியில் எடுக்கும் போது வெயிட்டே இல்லாமல் லேஸாக இருக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் புளிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக புளியாமல் ஒரு 3 ரவுண்டு இருக்கிற மாதிரி புளிஞ்சுக்கோங்க. எண்ணெயோட சூடு தான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் ரொம்ப அதிக சூட்டில் இருந்துச்சுன்னா ஜிலேபியே புளிய முடியாது. புளியும் போதே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும், ஷேப்பே கிடைக்காது. அதனால் மிதமான தீயிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஜிலேபி சரியாக புளிய வராது. அந்த மாதிரி சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயோட சூடு குறைஞ்ச பிறகு மறுபடியும் ஜிலேபி செய்ய ஆரம்பிங்க. ஜாங்கிரியை விட ஜிலேபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக ஜிலேபி செய்யலாம். இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எல்லா ஜிலேபியும் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் லேசாக வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா ஜிலேபியும் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பிரித்து விட்டு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுக்கிற வரைக்கும் இந்த சுகர் சிரப்பில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 நிமிஷம் ஆனதும் சுகர் சிரப்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. கிறிஸ்பியாக ஜூஸியாக ஜிலேபி சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்டியான இந்த ஜிலேபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.